இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை இந்த நாளிலே தியானிப்போம். என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. ஆம் தேவ ஜனமே, என் போதகரின் சொல்லை நான் கேட்கவில்லை. இந்த உலகத்திலே எப்படி நமக்கு ஒரு தாய் தகப்பனை, ஒரே கற்பத்தை கர்த்தர் கொடுத்து ஒரே தகப்பனை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ, அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தரும் நம்முடைய போதகர் ஒருவர் மாத்திரமே. நம்மை கண்டிக்கும் பொழுது வேற சபைகளுக்கும், நம்மை கண்டித்து உணர்த்துகிற பொழுது நீங்கள் ஒழுங்கா என்று சொல்லி கேட்கிறதும், இதோ ஊழியருடைய குடும்பத்தை குறித்து பேசுகிறதும் நம் சரீரம் உருவழிந்து விடும் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த ஊழியர் நம் வீட்டிற்கு வராதிருந்தால் ரட்சிப்பு எப்படி கிடைத்திருக்கும்? இதோ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெரியாத காலத்திலே அவர் சொல்லிக் கொடுத்த வசனங்கள் தான் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எல்லா அறிவையும் பெற்றவுடனே நம் போதகரை கை நீட்டி கேள்விகளை கேட்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆடு திருகிற கூட்டத்துக்கு நீங்கள் உடன்பட்டு போகக்கூடாது. என் போதகர் என்று சொல்லி இருக்கிறார். என் கர்த்தர், என் தாய் தகப்பன், என் போதகர். கர்த்தர் கொடுத்த போதகர் தான் உங்களுடைய போதகர். எனவே அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். ஒருவேளை அவர் உங்களுக்கு மன கஷ்டத்தை உண்டாக்கி இருந்தார் என்று சொன்னால் அவருக்காக ஜெபியுங்கள். மாறாக சபையை மாற்றிவிட்டு வேறு சபைக்கு செல்லாதிருங்கள். புறஜாதிகள் பாருங்கள், குலதெய்வம் என்று ஒரே ஒரு குலதெய்வத்தை தான் வைத்திருக்கிறார்கள். பங்கு என்று சொல்லி ஒரே பங்கிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பைபிளை எடுத்த நம்மோ, வேதத்தை எடுத்த நாம் எப்படி இருக்கிறோம்? நேரத்துக்கும் நிமிஷத்திற்கும் ஊழியர்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருங்கள். வசனம் உங்களோடு கூட பேசுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த நவீன காலத்திலே எங்களுடைய மேய்ப்பர்களை நாங்கள் மாற்றாதபடிக்கு எந்த பலவீனமா இருந்தாலும் என் தேவன் சரி செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே, குறைகளை மற்றவிடத்திலே சொல்லாதபடிக்கு நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையினுடைய குறைகளை ஆண்டவரே, மேய்ப்பருடைய குறைகளை, போதகருடைய குறைகளை உம்மிடத்திலே மாத்திரம் சொல்லி ராஜா நாங்கள் இருக்க நடக்க கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, வேறு சபைக்கோ வேறு இடத்துக்கோ நாங்கள் போகாதபடிக்கு வேதத்தை கையில் எடுத்திருக்கிற நாங்கள் ஒழுங்கும் கிரமமாய் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.